வணக்கம். கேபிள் டிவி ஆப்ரேட்டர் எல்லாருமே கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மீட்ரு வச்சுருக்கணும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு ஃபெல்டர் பிராண்டு FTTH போட்டிருக்கிறோம். இதில் லாஸ்ட் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பவர் நமக்கு 73, MER 37 இருக்குது. ஃபர்ஸ்ட் பேண்ட் செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பேண்ட் நமக்கு பவர் 60 இருக்குது, MER 34 இருக்குது. அதாவது இப்போ நம்ம போட்டிருக்கிறது புது FTTH. இது ஒரு கஸ்டமர் எண்டில் எடுத்த பழைய FTTH. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம அந்த கஸ்டமர் எண்டில் எடுத்த FTTH போட்டிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேண்ட் நமக்கு கரெக்டாக MER இருக்கும். அதனால் படமுமே நமக்கு லாஸ்ட் பேண்டு ஸ்டில் ஆகாமல் ப்ளே ஆகும். இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேண்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். புது FTTHல 60 இருந்தது பவர், MER 34 இருந்தது. இதில் பாருங்கள் 31, 47 தான் இருக்குது பவர். இதுதான் இந்த FTTHல கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட டிஜிட்டல் மீட்டர் இருந்ததுன்னா தான் நீங்கள் இந்த FTTH கம்ப்ளைண்ட் ஆனது, நோடில் பவர் கம்மியாக இருக்குதா இல்லை அவுட் எவ்வளோ MER வருது அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால தான் ஆப்ரேட்டர்கிட்ட எல்லார்ட்டையுமே கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் மீட்டர் MER மீட்ரு இருக்கணும்.